ஒரு சிலரோட ரெக்வெஸ்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. தம்பிய எப்ப இருந்து உட்கார வச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் 4த் மந்த் 10 டேஸ்ல வந்து உட்கார வச்சேன். அவனே வந்து என்னோட கைய புடிச்சு எந்திரிச்சு நிப்பான். அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்தேன். கண்டிப்பா உங்களோட குழந்தையும் உங்களோட கைய புடிச்சு எந்திரிக்கிறது, இல்ல உட்கார்றது இந்த மாரி ட்ரை பண்ணா மட்டும் தான் நீங்க உட்கார வைக்க ட்ரை பண்ணணும். 4 மந்த் ஆயிருச்சு எங்க பேபிக்கும், இல்ல 5 மந்த் ஆயிருச்சு நாங்களும் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. குழந்தை வந்து கைய புடிச்சு எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபீடிங் பில்லோல தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுவும் ஜூன் 7 பாருங்க இந்த வீடியோ நான் எடுக்கும்போது. 4th மந்த் எண்டிங்ல தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனை உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். தம்பி வந்து இந்த ஃபீடிங் பில்லோல தான் வந்து உட்காந்து உட்காந்து நிறைய டைம் கீழே விழுவான். அப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது செகண்ட்ஸ் கணக்கில் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். எடுத்தோன்னே வந்து யாருமே உட்காந்துட மாட்டாங்க. இப்போ வந்து தம்பிக்கு 5 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ தான் வந்து தம்பி வந்து ஒரு 3 நிமிஷம் முழுசா உட்கார்ற அளவுக்கு ஸ்டெடி ஆயிருக்கான். பேபீஸ்க்கு வந்து நான் வந்து 5 மந்த்ல 4 மந்த்ல ஸ்டார்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்ல உங்க யாரையுமே நான் ட்ரை பண்ண சொல்லல. ஒரு சிலர் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதுவும் நான் 3 மினிட்டுக்கு இந்த வீடியோவை வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். தம்பி எப்படிலாம் உட்காந்துருக்கான், என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற வீடியோவை மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஸ்பீடு பண்ணி காட்டலை. அவன் எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அதுக்குள்ளே 4 மந்த் பேபி இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு ஒரு சிலர் வருவீங்க. என் பையனுக்கு என்ன வேணுமோ அவன் எதை நினைக்கிறானோ அதை தான் நான் பண்ணுறேன். அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ உட்காரு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் ட்ரை பண்ணல. இப்போவுமே என் பையன் நடக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்காக நான் அப்படிலாம் வந்து அவனை ட்ரை பண்ணலை. பட் கொஞ்சம் அவனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறனோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில சிங்காரமெல்லாம் எந்திரிச்சு வருவாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், என் பையன் விருப்பப்பட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நான் யார் என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். கண்டிப்பாக அவனுக்காக நான் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ கூட என் கையை பிடிச்சி நின்றுட்டே இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் அவனை நிப்பாட்டியே தான் வச்சுருப்பேன். அதுக்காக வந்து நான் வந்து குழந்தைய வந்து கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆயிடாது. அவன் வந்து படுக்க போட்டால் அழுகிறான். அதனால நின்னாலோ இல்லை உட்காந்தாலோ தான் அவன் சிரிக்கிறான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என் பையன் உட்காரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நிற்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் வந்து உட்காரவும் வச்சேன்.